கூடலூர் அருகே உள்ள மாக்குமூலா பகுதியில் உள்ள டேனியல் என்பவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து காட்டு யானைகள் 10 ஆண்டுகள் மதிக்கத்தக்க நூற்றுக்கணக்கான பாக்கு மரங்களை அடியோடு சாய்த்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி டேனியல் தலையில் கையை வைத்துக்கொண்டு விவசாய நிலத்தில் அமர்ந்து இருந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. அந்த வாழை மரம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டார்ச் அடித்தேன். அதுக்குள்ளே அவன் என்ன வந்துட்டு நேரடியாக வந்துட்டேன். அப்புறம் நான் ஓடி தப்பிச்சிட்டேன். ஒரு 10 அடிக்கு வித்தியாசம்தான் இருந்தது. இல்லைன்னா அது ஓடி நான் மேலே பக்கம் மேலே ஓடி மேலே ஏறிச்சு, மேட்டிலே ஓடி மேலே ஏறிச்சு. இல்லைன்னா அவன் கண்டிப்பாக அவன் கையில் மாட்டியிருக்கும். அப்புறம் சத்தம் போட்டதுக்கு அவன் கீழே அப்படியே இறங்கி மறுபடியும் இந்த எஸ்டேட்டுக்கு மேலே ஏறி போயிடுச்சு. எவ்வளோ பார்க்க மரம் போயிருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ இதில் 100 மரம் 340 மரம் வச்சது. அதில் வந்துட்டு இப்போது எனக்கு ஒரு 100 மரம் போயிடுச்சு. எனக்கு அந்த வாழை மரம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டார்ச் அடித்தேன். அதுக்குள்ள வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அவன் என்ன வந்துட்டு நேரடியாக வந்துட்டேன். அப்புறம் நான் ஓடி தப்பிச்சிட்டேன். ஒரு 10 அடிக்கு வித்தியாசம்தான் இருந்தது. இல்லைன்னா அது ஓடி நான் மேலே பக்கம் மேலே ஓடி மேலே ஏறிச்சு, மேட்டிலே ஓடி மேலே ஏறிச்சு. இல்லைன்னா அவன் கண்டிப்பாக அவன் கையில் மாட்டியிருக்கும். அப்புறம் சத்தம் போட்டதுக்கு அவன் கீழே அப்படியே இறங்கி மறுபடியும் இந்த எஸ்டேட்டுக்கு மேலே ஏறி போயிடுச்சு. எவ்வளோ பார்க்க மரம் போயிருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ இதில் 100 மரம் 340 மரம் வச்சது. அதில் வந்துட்டு இப்போது எனக்கு ஒரு 100 மரம் போயிடுச்சு. எனக்கு